84 வயசு முதியவரையே காப்பாற்றின ஒரு மருந்தை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரியாதவங்களுக்கு ஷேர். 2 நாட்களில் இறந்து விடுவார் என மருத்துவரால் கைவிடப்பட்டு மருத்துவத்தின் வாசலிலிருந்து தனது சித்தப்பாவை கொத்தமல்லி இலைச்சாறு கொடுத்து காப்பாற்றிய ஒரு அற்புதமான கதை தான் இது. கொத்தமல்லி இலைச்சாற்றின் மகத்துவம். அரவங்குறிச்சி பெரியாஸ்பத்திரி வார்டில் ஒரு கிழிந்த துணி போல படுத்திருந்தார் அந்த தாத்தா. உழைத்து மெலிந்த தேகம். 84 வயதில் கல்லீரல் சுத்தமாக பழுதாகி போய் மரணத்தின் நாட்களை மருத்துவமனையில் எண்ணிக்கொண்டிருந்தார். ரவுண்ட்ஸ் வந்த சீஃப் டாக்டர் வீரமணி தாத்தாவின் கை நாடியை பிடித்து பார்த்துவிட்டு மேல்வாயை தடவியபடியே இன்னும் 2 நாள் தான் தாங்குவார், சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பிடுங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுங்க என்று கூறி அடுத்த நோயாளி பார்க்க நகர்ந்தார். ஆம்புலன்ஸில் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டார் வீரமணி தாத்தா. அவர் மூச்சு விட சிரமப்பட்டிருந்து கண்களை மூடி படுத்திருந்தார் தாத்தா. அக்கா, சாப்பாடு சாப்பிடுகிறாரா என்று கேட்க, அப்பப்போ கூழாக ஏதாவது கொடுக்கிறோம், கொஞ்சமாக உள்ளே போகுது அப்படின்னு அவங்க பதில் சொல்கிறாங்க. நான் ஒன்று சொன்னால் கேட்பியா தங்கச்சின்னு அவங்க சொல்கிறாங்க. சொல்லுக்கா, நான் என்ன செய்யணும்? எப்படியும் 2 நாளில் இறந்துடுவாருன்னு டாக்டர் சொல்லிடுறாரு இல்லையா, கடைசியாக ஒரு முயற்சி செய்து பார்ப்போமா அப்படின்னு ஒரு ஐடியா போடுறாங்க. இன்னிலிருந்து இந்த 2 நாளும் வெறும் மல்லிச்சாறு மட்டுமே கொடுப்போம். அது கழிவுகளை வெளியேற்றி புது ரத்தத்தை ஊற வைக்கும் இல்லையா. சித்தப்பா எழுந்து உட்காருவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரோஜா அக்காவின் கண்களில் அத்தனை உறுதி. அவர்கள் குடும்பத்தின் சரோஜா அக்கா மீது மிகுந்த மரியாதை உண்டு. குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஆலோசித்தனர். அந்த குடும்பத்தின் ஆணிவேர் வீரமணி தாத்தா தானே. அவர் இன்னும் சில காலம் உயிரோடு இருந்தால் அது போல வேறு சந்தோஷம் உண்டா என்ன? அக்காவின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டனர் அனைவரும். வீட்டில் மல்லிச்சாறு தயாரானது. ஓர் எதிர்பார்ப்புடன் பரபரப்போடும் அங்கும் இங்கும் ஓடினர். தாத்தாவை மடியில் கிடத்தி மல்லிச்சாறை அவர் வாயில் சிறிது சிறிதாக புகட்டினர். 2 நாள் முழுக்க மல்லிச்சாறு மட்டுமே. இடையிடையே கொஞ்சமாய் பழச்சாறும் சாப்பிட்டார். டாக்டர் விதித்த கெடு இன்றோடு முடிகிறது. நாளை விடியலில் தாத்தா உயிரோடு இருப்பாரா என்கிற பதப்பதைப்பில் உறவினர்கள் எல்லாம் தாத்தாவையே சுற்றி வந்தனர். இரவு உறங்கி போனது. 3ஆம் நாள் விடியலில் நெஞ்சு திக் திக் என அடித்துக்கொள்ள சொந்தங்கள் தாத்தாவை நெருங்கி சென்றனர். கண்மூடி படுத்திருந்தவர் ஓர் இருமலோடு விழித்து கொண்டார். ஓடு, மல்லி ஜூஸ் எடுத்துட்டு வாங்க, ஐயாவுக்கு கொடுப்போம். எங்கிருந்தோ ஒரு குரல் கேட்டது. மீண்டும் ஒரு இருமல். இருமியபடி தாத்தா எழுந்து உட்கார்ந்தே விட்டார். ஏன் புள்ள என்னை பார்த்து அழுதுகிட்டு நிற்கிற? எதுக்கு இம்புட்டு பேரை வந்திருக்கீங்க என்று தன் மனைவியை கேலியோடு பார்த்தார் வீரமணி தாத்தா. இந்த 86 வயதிலும் ஆரோக்கியமாக இருக்கிறார் அந்த தாத்தா. நாம் பார்க்க செல்லும் நேரம் எல்லாம் கட்டில் ஒய்யாரமாக படுத்திருக்கிறார். அவர் எந்த துணியும் இன்றி எழுந்து நடமாடுகிறார். தொடர்ந்து இந்த மல்லிச்சாறை எல்லா ஏழைப்பாளுகளுக்கும் குடிக்கணும் இல்லையா. டாக்டர் கிட்ட போய் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணியும் குணமாகாத என் நோய் இந்த மல்லிச்சாறில் குணமாயிட்டுதே. எனக்கு இருந்த சுகர் நோயும் இப்போ இல்லை. மல்லிச்சாறு பற்றி எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்லுங்க. அமிர்தபானம் கொத்தமல்லி இலைச்சாறு தயாரிப்பது எப்படின்றத இந்த கருத்தில் பார்த்துடலாமா? நாட்டு கொத்தமல்லி இலை 1/4 கட்டு, தேங்காய் 1, நாட்டு சர்க்கரை தேவையான அளவு. சுத்தம் செய்த கொத்தமல்லி இலையோட தேங்காய் சேர்த்து அரைத்து வடிகட்டினா இதை கூட தேவையான அளவு தண்ணீர் நாட்டு சர்க்கரை கலந்து பருகலாம். இதில் 3 விதமாக சாப்பிடலாம். எப்படின்னா, வெறும் கொத்தமல்லி இலைச்சாரோட எலுமிச்சைச்சாறு, உப்பு, மிளகு தூள் சேர்த்து சாப்பிடலாம். இல்லைனா கொத்தமல்லி இலைச்சாருடன் பசு மோர் உப்பும் கலந்து அருந்தலாம். இன்னொன்று, கொத்தமல்லி இலைச்சாறு அருந்தும் பொழுது அன்று நாள் பசிக்கும் போது மட்டும் சாப்பிடணும். இது மட்டும்தான் விஷயமே. இதை தொடர்ந்து பருகுவதால் காமாலை, கேன்சர் போன்ற மிக கொடிய நோய்கள் அனைத்தும் குணமாகுதுன்னு அங்கே சொல்கிறார். உடலில் உள்ள கழிவுகள் அனைத்தையும் வெளியேற்றும். வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையுமே இது குணமாக்கும். கல்லீரலை பலப்படுத்தும். பித்தம் கட்டுக்குள் இருக்கும். இதை தயார் செய்வது மிகவும் எளிதானது இல்லையா. இதை அனைவரும் பருகலாம். தினமும் தண்ணீருக்கு பதில் டீ, காஃபிக்கு பதில் இதை அருந்தலாம். கொத்தமல்லிக்கு பதில் கருவேப்பிலையும் புதினாவும் இதை போன்று சேர்த்து தயார் செய்யலாம். ஆனால் கொத்தமல்லி தான் இதை விட சிறந்த சாறு. இதை பயன்படுத்தி பயன்பெறுங்க.